இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, உங்கள் வழிகளை செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உன்னை உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன் என்ற அறிவுரையை இன்றைய வாசகத்தின் மூலம் எனக்கு கொடுப்பதற்காக நன்றி இறைவா. நீர் கூறியிருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என் மனதில் எப்போதும் உரைத்து கொண்டே இருக்க செய்யும். போலி ஊழியர்கள் பின்னால் நான் செல்லாமல், உம்மால் அழைக்கப்பட்ட, தேர்ந்து கொள்ளப்பட்ட, உமக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்து ஊழியம் செய்வோரை எனக்கு காட்டியருளும். நான் அவர்களின் போதனைகளை கேட்டு உம் வழியை தொடர்ந்திட அருள் தாரும். மேலும் நான் நேர்மையோடு நடந்து கொள்ளவும், கொலை, கொள்ளை, திருட்டு, பொய், பித்தலாட்டம் இவற்றையெல்லாம் முற்றிலும் தவிர்த்து, ஏழைகளோடும் ஆதரவற்றவரோடும் நான் மகிழ்ச்சியோடும் உண்மையோடும் வாழ்ந்திட வரம் தாரும் ஐயா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய விருப்பமான பிள்ளையாக நான் நடந்து கொள்ளும்படி என்னை ஆசீர்வதியும். ஆமென்.